நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய நகர்ப்புற மக்கள் தூய்மை இயக்கமான எனது குப்பை எனது பொறுப்பு என்கின்ற ஒப்பற்ற நகர்ப்புற தூய்மை திட்டத்தினுடைய தொடர்ந்த 47வது மாதம் 94வது நாள் நிகழ்வாக இன்றைக்கு அங்காளம்மன் கோயில் தெருவிலே தீவிர தூய்மை பணிகளும் மஞ்சள் பை வழங்கும் நிகழ்வும் டெங்கு நோய் ஒழிப்பு நடவடிக்கையும் நாம் மேற்கொள்ள இருக்கின்றோம். இந்த 4 ஆண்டுகளிலே நம்முடைய பகுதிகளிலே நாம் மாமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பின்பு நம்முடைய முதல்வர் அவர்களுடைய ஆணைப்படியும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சருடைய ஆணைப்படியும் நம்முடைய பகுதி தூய்மையாக இருக்க வேண்டும், மக்களுடைய ஆரோக்கியம் எந்த வகையிலும் சீர்கெட்டு போய்விடக்கூடாது, சுகாதாரமாக இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே ஒவ்வொரு மாதத்தினுடைய 2வது சனிக்கிழமையும் 4வது சனிக்கிழமையும் ஒவ்வொரு பகுதியையும் தேர்வு செய்து பரவலாக நம்முடைய கோட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் காலையில் சென்று அந்த பகுதியில் தீவிர தூய்மை பணி, மஞ்சள் பை வழங்குதல், மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரித்து தர வேண்டிய அவசியத்தை மக்களிடையே எடுத்துச் சொல்லுதல், குப்பைகளை பொது இடங்களில் கொட்ட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளும் நிகழ்வு, இவற்றையெல்லாம் நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். அதன் விளைவாக இன்றைக்கு 34வது கோட்டத்திலே கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு இருந்த நிலை இன்றைக்கு பெரிய அளவிலே மாறி இருக்கின்றது. நாம் நின்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்தில் கூட, இந்த சமுதாய கூடத்திற்கு முன்பு கூட மலை போல் குப்பைகள் இருக்கும். இங்கு இருக்கக்கூடிய சகோதரிகள் என்னிடத்திலே நான் மாமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பின்பு இவ்வளவு குப்பைகளை இங்கு வந்து கொட்டுகிறார்களே என்று மிகவும் வருத்தத்தோடு என்னிடத்திலே சொல்வார்கள். அந்த குப்பையில கிடக்கக்கூடிய சில பொருட்களை எல்லாம் நாய்கள் இழுத்து கொண்டு தங்களுடைய வாசல்களிலே கொண்டு வந்து கொட்டி விடுவதாகவும் மிகவும் வருத்தப்பட்டு சொல்வார்கள். சுகாதாரம் சீர்கெட்டு போய் கிடக்கின்றது என்று சொல்வார்கள். பொதுவாக இந்த பகுதி மிகவும் ஒரு ஆரோக்கியமற்ற சூழ்நிலையிலே இருந்து வந்தது. ஆனால் இன்றைக்கு நாம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த முயற்சியின் காரணமாக, அதுவும் இந்த மாநகராட்சியின் சார்பாக தொடர்ந்து காலை நேரங்களிலே மாநகராட்சியினுடைய தூய்மை வாகனங்கள் உங்கள் இல்லங்களுக்கே வந்து குப்பைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கிய பின்பு படிப்படியாக மக்கள் தங்களது இல்லங்களிலே சேகரமாகக்கூடிய குப்பைகளை மாநகராட்சியினுடைய தூய்மை வாகனங்களில் மட்டுமே வழங்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கத்திற்கு, நல்ல பண்பிற்கு ஆளான பின்பு இன்றைக்கு நம்முடைய கோட்டத்தை பொறுத்தவரையிலே ஒரு சிறு குழந்தை கூட ஒரு குப்பை என்றால் அதை பாதுகாப்பாக கொண்டு போய் குப்பை தொட்டியிலே போடுவதும், அந்த குப்பை தொட்டியிலே இருக்கக்கூடிய குப்பை அடுத்த நாள் காலையிலே வரக்கூடிய அந்த தூய்மை வாகனங்களில் மட்டுமே வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு பழக்கத்திற்கும் இன்றைக்கு வந்திருக்கின்றது என்றால் அதற்கு முழுக்க முக்கிய காரணம் நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், தாய்மார்கள், பெரியோர்கள். இதன் காரணமாக இன்றைக்கு ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் இன்றைக்கு நாம் 100% என்பதை இலக்கை எட்ட முடியாவிட்டாலும் ஒரு 90-95% ஒரு குப்பை இல்லாத கோட்டமாக, குப்பை இல்லாத மாநகராட்சியாக இன்றைக்கு நம் கோட்டத்தை உருவாக்கி இருக்கின்றோம். நம்முடைய கோட்டத்தை பொறுத்தவரை 40 இடங்களிலே குப்பை தொட்டி இருந்தது. இங்கு ஒரு குப்பை தொட்டி, கார்பெட் தெருவிலிருந்து தம்பிகாளியம்மன் செல்லும் நுழையும் இடத்திலே ஒரு குப்பை தொட்டி, நம்பர் 2 பூத்தெரு நடுவிலே ஒரு குப்பை தொட்டி, அங்கு ஈசன் பில்டிங் எதிரிலே ஒரு 4 குப்பை தொட்டி, இந்த ஜோதி டாக்கிஸ் மெயின் ரோடில் இந்த ஐஸ் கம்பெனி முன்பு ஒரு 2 குப்பை தொட்டி, அதை தாண்டி அம்மா உணவகம் முன்பு 2 குப்பை தொட்டி, இப்படி ஒவ்வொரு தெருவிற்கும் 4 குப்பை தொட்டி, 2 குப்பை தொட்டி இருந்தது. அந்த குப்பை தொட்டி அனைத்துமே ஒரு குப்பை மேடாக காட்சியளித்துக் கொண்டிருந்தன. அப்படி அங்கு தேங்கக்கூடிய குப்பைகளிலே உருவாகக்கூடிய கிருமிகளின் காரணமாக நம்முடைய பகுதி மக்களுக்கு காய்ச்சல் போன்ற சிரமங்கள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டு வந்திருந்தன. இதையெல்லாம் இன்றைக்கு நாம் ஓரளவு மாற்றி இருக்கின்றோம். அதே போல சாக்கடைகளில் குப்பைகளை கொட்டக்கூடிய ஒரு பழக்கம் கேரி பேக் மூலமாக இந்த இடத்திலே பாலாஜி நகர் மெயின் ரோடில் இந்த சாக்கடையெல்லாம் கட்டப்படுவதற்கு முன்பு மழை வந்தால் மழை நீரோடு சாக்கடை நீர், அதாவது டிச்சி தண்ணி உள்ளே புகுந்து நம்முடைய வீடுகளின் முன்பெல்லாம் ஆறு போல் சென்றது. வீடுகளின் முன்பு மட்டுமா சென்றது, வீட்டுக்குள்ளும் சென்றது. ஆனால் நாம் தொடர்ந்து சாக்கடைகளில் குப்பைகளை கொட்ட வேண்டாம்,
பிளாஸ்டிக் கேரி பேக்குகளுக்கு பதிலாக மஞ்சள் பையை பயன்படுத்துங்கள் என்றெல்லாம் நாம் மக்களிடையே கேட்டுக்கொண்டதனுடைய விளைவாக இன்றைக்கு நம்முடைய கோட்டத்திலே பிளாஸ்டிக் கேரி பேக்குகள், பிளாஸ்டிக் பைகள் பயன்பாடு முற்றிலும் தவிர்க்கப்பட்டு இன்றைக்கு அவர்கள் கடைக்கு செல்லும் போது மஞ்சள் பையை எடுத்து செல்லக்கூடிய ஒரு நல்ல பழக்கத்திற்கு நாம் எல்லாம் வந்திருக்கின்றோம். அதே போல ஹோட்டல் கடைகளுக்கு செல்லும் போது, டீ கடைகளுக்கு செல்லும் போது, டீ கடைகளுக்கு சென்று பாலித்தீன் கவர்களிலே டீ வாங்கக்கூடிய ஒரு சங்கடமான நிலை. இங்க இருக்கக்கூடிய மக்கள் அறியாமையில் இருக்கக்கூடிய மக்கள், அவர்களுக்கு விவரம் தெரியாது. ஒரு பாலித்தீன் கவர், ஒரு பிளாஸ்டிக் கவர், ஒரு நல்ல வெப்பநிலையில் இருக்கக்கூடிய கொதிக்கக்கூடிய டீயை ஊற்றினால் என்ன ஆகும்? ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்கக்கூடியவர்களை கேட்கிறேன், தாய்மார்களை, ஒரு பாலித்தீன் கவரை எடுத்துக்கொண்டு நல்ல இப்போ வெயில் அடிக்குது, 100 டிகிரி 110 டிகிரி, ரோட்டில் போடுங்க, அப்படியே உருகிடும். அடுப்பு கிட்ட கொண்டு போனீங்கன்னா அப்படியே உருகிடும். இப்படி சுட சுட டீ கடையில் போய் பாலித்தீன் கவரில் இந்த டீ, சாம்பார், இட்லி வாங்கினா குழம்பு, சால்னா, இதெல்லாம் சுட சுட அவன் வாயில் வச்சு அந்த பாலித்தீன் கவர் ஃபூன்னு ஊதி அதை திறந்து அதில் ஊத்துறப்ப முழுசாக அந்த பாலித்தீன் கவர் உருகினாலும் உள்ளே இருக்கிற ஒரு லேயர் உருகி நீங்கள் சாப்பிட இருக்கக்கூடிய அந்த குழம்பு, டீ, ரசம் எதுவாக இருந்தாலும் சூடாக இருக்கிறதுல அது கலந்துரும். அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள், தாய்மார்கள், குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றோம். நானும் ஒரு காலத்தில் தெரியாமல் அப்படி சாப்பிட்ருக்கேன். அது சாப்பிட்றப்ப என்ன ஆகும்னா, உடம்புக்குள்ள பிளாஸ்டிக் போச்சுன்னா என்ன ஆகும்? 5 நிமிஷம் நம்ம கடைக்கு போகிறதுக்கு எடுத்துகிட்டு போகிற இந்த கேரி பேக்கு போயிட்டு வந்து மண்ணில் இப்படி தூக்கி போட்டிங்கன்னா 100 வருஷம் மக்காம பூமியில் கிடக்கும். மக்காது. இந்த பூமியினுடைய தாய்மை தன்மையை மலடு தன்மையா மாத்திடும். செடி கொடி முளைக்காது, தண்ணி ஊறாது. தண்ணி ஊறினாதான் எல்லா வீட்லயும் கிணத்துல தண்ணி வரும். தண்ணி இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது. இப்படி இயற்கையை பால்படுத்தக்கூடிய அத்தனை வேலையும் இந்த பிளாஸ்டிக் கேரி பேக் செஞ்சிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட பிளாஸ்டிக் கேரி பேக்ல சுட சுட டீயை ஊற்றினா என்ன ஆகும்? சுட சுட சாம்பாரை ஊற்றினா என்ன ஆகும்? அதை வாங்கிட்டு வந்து நம்ம சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு ஒரு தூக்கு போனி எடுத்துகிட்டு போகாமல் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு சாப்பிட்டோம்னா நிச்சயமாக நம்ம உடம்புக்குள்ள கண்ணுக்கு தெரியாத பிளாஸ்டிக் துகள்கள் உள்ளே போய் நம்ம உடம்புல ரத்தத்தில் கலந்து உடம்புல இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளுக்குள்ள எங்கேயாவது போய் படிஞ்சிருச்சுன்னா அது வெளியில் வராது, அது கரையாது. அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த உறுப்பினுடைய இயக்கத்தை, செயல்பாட்டை நிறுத்திடும். சுத்தியும் கேன்சர் போன்ற கிருமிகளை உருவாக்கிடும். இப்படி தான் இன்னைக்கு வந்து நம்ம சமுதாயம் கெட்டு போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் ஏற்படுத்தணும் தான் இன்னைக்கு வந்து மஞ்சப்பை, தூக்கு போனி நம்மளாம் எடுத்துட்டு போகணுன்ட்டு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொன்னதுடைய அடிப்படையில் இன்னைக்கு நம்ம வாரத்துக்கு மாதத்துக்கு 2 வாரம் வீடு வீடாக போய் நம்ம சொல்கிறோம். எனவே இதையெல்லாம் நாம் செய்ததன் காரணமாக இன்றைக்கு பெரிய அளவில் பாலித்தீன் கவர்கள் பயன்படுத்துவது நம்முடைய கோட்டத்திலே குறைந்திருக்கின்றது. அதே போல் ஒரு கேரி பேக்கில் வீட்டில் உருவாகக்கூடிய குப்பை அப்படியே 2 வீலரில் வந்து அப்படி தூக்கி போட்டு போயிடுறது. எங்கேயாவது பல்ல இருந்ததுன்னா என்ன ஆகும்? அதெல்லாம் ஒன்றா அடைச்சிக்கிட்டு டிச்சு தண்ணி வந்து அங்கே நிற்கும். தண்ணி தேங்கி நின்றுச்சுன்னா என்ன ஆகும்? தேங்கி நிற்கக்கூடிய தண்ணியில் கிருமி உருவாகும், கொசு வரும். அந்த கொசு வந்து என்ன பண்ணும்? கடிக்கும். ராத்திரியில் குடிக்கிற கொசுனா பரவாயில்ல, பகலில் கடிக்கிற கொசுனா ஏடிஎஸ் கொசு, டெங்கு காய்ச்சல். யாருக்கு ஒரு டெங்கு காய்ச்சல்? குழந்தைங்களுக்கு, வயசானவங்களுக்கு வந்தா என்ன ஆகும்? உடம்புல ரத்தம் திட்டா உறைஞ்சு போயிடும். உடம்புல ரத்தத்தில் இருக்கக்கூடிய அணுக்கள், சத்துள்ள அணுக்கள் அழிச்சிடும் அது. இதனால என்ன ஆகும்? பெரிய பெரிய சங்கடங்கள்லாம் உருவாகும். ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு நோய் வந்தால் எவ்வளோ கஷ்டன்றது இங்கே இருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அன்பு கூர்ந்து மக்கள் நலனே முக்கியம் என்கின்ற அடிப்படையிலே நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். என்னை பொறுத்தவரை நாங்கள் மாமன்ற உறுப்பினராக வந்த பின்பு நம்முடைய அங்காளம்மன் தெருவாக இருந்தாலும் சரி, பாலாஜி நகராக இருந்தாலும் சரி, கார்பெட் தெருவாக இருந்தாலும் சரி, அந்த பகுதியில் எல்லாமே சாக்கடை, அங்காளம்மன் தெருவை தவிர்த்து கார்பெட் தெருவை பொறுத்தவரையில் ஒரு சிறிய மழை வந்தால் எவ்வளவு பெரிய சங்கடங்கள் உருவாகும் என்று அனைவருக்கும் தெரியும். இன்றைக்கு அந்த தெருவிலே உள்ளே நுழைந்தால் நம்முடைய கோட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தெருக்களை விட ஒரு அழகான, ஒரு தூய்மையான, ஒரு சுகாதாரம் மிக்க பகுதியாக இந்த பகுதி இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் காரணம் பொதுமக்கள் தான். இதுதான் நாங்கள் எதிர்பார்ப்பது. எங்களது அரசியல் என்பது மக்கள் நலன் மட்டுமே. அந்த அடிப்படையிலே தொடர்ந்து நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அங்காளம்மன் கோயில் தெருவை பொறுத்தவரை அங்கு மழைநீர் வடிகால் கால்வாய் மட்டும் இந்த கோட்டத்திலே நாம் அமைக்க வேண்டிய ஒரு பகுதி இந்த பகுதி மட்டும்தான்.
கிட்டத்தட்ட நம்முடைய கோட்டத்தில் திப்பு நகர், கார்பெட் தெரு, ரயில்வே நிலையம் தெற்கு தெரு, நம்பர் 2 பூ தெரு, பாலாஜி நகர் 1, 2, 3, 4 கிராஸ்கள், மாரி உடையார் தெரு, குமரன் காலனி, பாரதியார் தெரு 1, 2, 3 கிராஸ், நவாப் நகர், அவ்வை தெரு, தேவாங்கர் தெரு, சேமியா சந்து, ஜோதி டாக்கிஸ் மேற்கு தெரு, ஜோதி டாக்கிஸ் கிழக்கு தெரு, ராஜகணபதி தெரு, மார்க்கெட் தெரு 1, மார்க்கெட் தெரு 2, இப்படி வள்ளி நகர், இப்படி இத்தனை பகுதியிலும் இன்றைக்கு நாம் மக்களுடைய அடிப்படை தேவைகளாக இருக்கக்கூடிய சாலைகளை புதிதாக போட்டு கொடுத்திருக்கின்றோம். அதே போல 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட சாக்கடை கால்வாய்கள் எல்லாம் எடுத்துவிட்டு புதிதாக அமைத்து தந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் அங்காளம்மன் கோயில் தெருவிலும் அன்னை அஞ்சுகம் நகர் பகுதியிலும் விரைவில் நாம் மழைநீர் வடிகால் கால்வாய் அமைத்து தருவோம் என்கின்ற உறுதியை இந்த நேரத்தில் இந்த மக்களுக்கு தெரிவித்துக் கொண்டு அன்பு கூர்ந்து கேட்டுக்கொள்கின்றேன். தினந்தோறும் உங்கள் வீட்டின் அருகே வரக்கூடிய தூய்மை வாகனங்களிலே உங்கள் வீட்டில் சேகரமாகக்கூடிய குப்பைகளை, மக்கக்கூடிய குப்பைனா உணவு கழிவுகள், உங்கள் வீட்டில் மீதியாகக்கூடிய காய்கறி கழிவு, சாப்பாட்டு கழிவு, இப்படி இயற்கையாக உருவாக்கக்கூடிய பொருட்களில் மீதமாகக்கூடிய கழிவுகளை எல்லாம் நீங்கள் தனியாக பிரித்து, அதே போல நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கண்ணாடி, பிளாஸ்டிக் போன்ற மக்காத குப்பைகளை எல்லாம் தனியாக பிரித்து மாநகராட்சியினுடைய தூய்மை வாகனங்களிலே நீங்கள் வழங்க வேண்டும். அப்படி வழங்கக்கூடிய பட்சத்திலே மக்கும் குப்பைகள் எல்லாம் சேலம் மாநகராட்சியின் சார்பாக நாம் 27 இடங்களிலே நீங்கள் கொடுக்கக்கூடிய குப்பையெல்லாம் என்ன ஆகுது, நீங்கள் உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியல, அத்தனையும் நம்முடைய மாநகராட்சியினுடைய சுகாதார ஆய்வாளர்கள், பணியாளர்கள் எடுத்து சென்று, இங்கே நம்ம அம்மாப்பேட்டையில் ஒரு எம்சிசி சென்டர் இருக்கு, சன்னியாசி குண்டில் ஒரு எம்சிசி சென்டர் இருக்கு. எம்சிசி சென்டர்னா நுண்ணுயிர் உரம் தயாரிக்கும் மையம். முந்தையெல்லாம் குப்பைனா குப்பையை கொண்டு போய் கிச்சி பாளையத்தில் குப்பை மேட்டில் கொட்டுவாங்க, புகை வரும், இங்க வரைக்கும் அடிக்கும், தூசு, சுற்றுச்சூழல் மாசு. ஆனா இன்னைக்கு உருவாகக்கூடிய குப்பைகள் எந்த வகையிலும் மக்களை மாசுபடுத்தக்கூடாது என்பதற்காக நம்முடைய திராவிட மாடல் அரசிலே 27 இடங்களிலே சேலம் மாநகராட்சியிலே நாங்களெல்லாம் பொறுப்பேற்ற பின்பு உரம் தயாரிக்கக்கூடிய மையத்தை உருவாக்கி இருக்கின்றோம். இந்த மக்கும் குப்பைகள் அனைத்தும் அந்த இடத்திலே கொண்டு போய் சேர்க்கப்பட்டு அங்கு நுண்ணுயிரி கலந்து இயற்கை முறையிலே ஒரு உயரத்தை தயாரித்து நம்முடைய மாவட்டத்திலே, மாநகரத்திலே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய மாடி தோட்டம் வைத்திருக்கக்கூடிய அனைத்து பயனாளர்கள், அனைத்து இல்லத்தாருக்கும் இயற்கை உரத்தை மாநகராட்சி சார்பாக இலவசமாக வழங்கி அவர்கள் வீட்டிலே நீங்கள் தோட்டங்களை உருவாக்குங்கள், உங்கள் தோட்டங்களிலே நீங்கள் வீட்டில் உருவாகும் கழிவுகளை எல்லாம் போட்டு மரங்களை, செடிகளை நன்றாக வளர்த்துங்கள். சத்துமிக்க காய்கறிகளை வீட்டிலேயே நீங்கள் பயிர் செய்யலாம், சத்துமிக்க கீரை வகைகளை நீங்கள் வீட்டிலேயே பயிர் செய்யலாம் என்கின்ற விதத்திலே அதை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதே போல மக்காத குப்பைகளாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கழிவுகளை எல்லாம் நாம் ஒன்று சேர்த்து அதை சாலை போடுவது அல்லது வேறு விதமாக சிமெண்ட் ஆலைக்கு சென்று அதை உருக்கி வேறு விதமாக பயன்படுத்துவது என்கின்ற பணியினையும் நாம் மேற்கொண்டிருக்கின்றோம். இப்படி நம்முடைய பூமியை காப்பாற்றுவதற்கு, நம்முடைய மாநகரத்தை மேம்படுத்துவதற்கு நாம் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளுக்கும் பொதுமக்களாகிய நீங்கள் பெரும் ஆதரவு தந்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்னும் உங்கள் ஆதரவு வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இன்றைக்கு நம்முடைய மாநகராட்சியிலே 34வது கோட்டத்திலே அங்காளம்மன் கோயில் திருவிழா தீவிர தூய்மை பணியை நாம் மேற்கொள்ள இருக்கின்றோம். அதற்கு இங்கே வந்து நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தன்னார்வலர்கள், மாநகராட்சியினுடைய அலுவலர்கள், மாநகராட்சியினுடைய தூய்மை பணியாளர்கள், முன்கள பணியாளர்கள், மலேரியா பணியாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய இலக்கு ஒரு சுகாதாரமான நகரம், அதாவது ஒரு ஆரோக்கியமான சமுதாயம், வளரக்கூடிய சமுதாயம். நீங்கள் கொசு கடந்த காலங்களில் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த பகுதியில் இருக்கவங்கலாம் எவ்வளோ, இந்த கோடை காலங்களில் மழை காலங்கள்லாம் எவ்வளோ கொசு இருக்கும். இன்றைக்கி கொசுவெல்லாம் ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டு இருக்குதுன்னா மருந்தடிக்கிறதுனால மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து உங்கள் பழக்க வழக்கத்தை மாற்றிக்கிட்டதுனால, இந்த குப்பையெல்லாம் போட்டு டிச்சையெல்லாம் அடைக்காமல் விட்டதுனால, தண்ணி தேங்காமல் இருக்கிறதுனால, குப்பைகள் அங்கங்கே தேங்க விடாமல் இருக்கிறதுனால இன்றைக்கு நோய் பரப்பக்கூடிய கொடிய கிருமிகளை எல்லாம் நாம் அழித்திருக்கின்றோம். அதே போல உங்கள் வீட்டை சுத்தமாக நீங்கள் வைத்திருப்பதை போல நம்முடைய தெருவை, நம்முடைய ஊரை நாம் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். நம்முடைய வீடு என்பது, நம்முடைய தெரு என்பது நம்முடைய வாழும் இடம் என்பது நாம் வசிக்கக்கூடிய ஆலயத்தினுடைய வளாகம் என்பதை போல நீங்கள் எண்ணிக்கொண்டு அத்தனையும் தூய்மையாக வைத்திருங்கள். தொடர்ந்து நாங்கள் எடுக்கக்கூடிய இந்த நல்ல முயற்சிகளுக்கு எந்தவித பாகுபாடும் இன்றி நீங்கள் அனைவரும் ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.